வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, சேலம் ஸ்பெஷல் தட்டு வடை செட்டு, அதுக்கப்புறம் முறுக்கு நொறுக்கல் செய்ய போகிறோம். இது 2 ஸ்நாக்ஸும் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம ரெட் சட்னி செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய், இதை நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அடுத்தது க்ரீன் சட்னிக்கு கொத்தமல்லி, புதினா, இது ரெண்டும் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் லெமனு, இதை போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு க்ரீன் சட்னி இது ரெடி ஆகிடும். இப்போது நம்ம இந்த க்ரீன் சட்னி, ரெட் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த தட்டு வடையை செட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தட்டு கீழே இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. 2 செட்டு இப்படி எடுத்து வச்சுட்டு, இப்போது ரெட் சட்னி நம்ம இப்படி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரெட் சட்னி வச்சிடலாம். 4 தட்டு வடையிலையும் இந்த ரெட் சட்னி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், 4 தட்டில் இது போல் வச்சிடணும். அடுத்தது நம்ம இதில் கொஞ்சம் பீட்ரூட் துருவல் வைக்கணும். இதுலேயும் பீட்ரூட் துருவல், 4 தட்டு வடையிலையும் கொஞ்சம் பீட்ரூட் துருவல் வச்சிடணும். அடுத்து கேரட் துருவல், 2த்துலேயுமே இந்த 4த்துலேயும் கேரட் துருவல் வச்சிடணும். கேரட் துருவல் வச்சுட்டு, அடுத்து ஆனியன் கொஞ்சம், இது மேலேயே அப்படியே கொஞ்சம் ஆனியன் வச்சிடணும். ஆனியன் வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி மேலே, இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிடலாம். தூவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு 2 சொட்டு தான் லெமன் பிழிஞ்சிட்டு, அடுத்தது நம்ம க்ரீன் சட்னி, இதில் க்ரீன் சட்னி வச்சிடலாம். இது போல் வச்சுட்டு இப்படி மூடிடணும். அடுத்து ஒரு இதில் இதே போல் வச்சு இது மேலே இப்படி வச்சிடணும். இன்னொரு தட்டை எடுத்து க்ரீன் சட்னி இதிலே வச்சு இப்படி மூடிடுங்க. 4 இதுலேயும் நம்ம க்ரீன் சட்னி வச்சிட்டோம். இது அப்படியே மூடி வச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு தட்டு வடை செட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்னால் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், தட்டு வடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம முறுக்கு நொறுக்கல் செய்யலாம். இப்போது அடுத்தது நம்ம முறுக்கு நொறுக்கல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இதை பாருங்கள், முறுக்கு நல்லா இப்படி நொறுக்கலாக பண்ணிடணும். நல்லா நொறுக்கி விட்டுறணும். இதுலேயே 2 தட்டையும் இப்படி நொறுக்கி போட்டுடணும். தட்டையும் நல்லா இப்படி நொறுக்கி இதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுடணும். இந்த தட்டை முறுக்கு இதை நல்லா இப்படி நொறுக்கி ஒரு பவுலில் போட்டுடணும்.
இது பாருங்கள், இது போல் போட்டுட்டு இப்போ அடுத்தது நம்ம இதில் நல்லா கேரட் துருவல் போட்டுக்கலாம். அடுத்தது பீட்ரூட் துருவல் போட்டுக்கலாம். அடுத்து ஆனியன் போட்டு இதில் வந்து நம்ம இந்த க்ரீன் சட்னி 1 டீஸ்பூன் போட்டுடலாம். இதில் வந்து ரெட் சட்னி வந்து 2 டீஸ்பூன் இப்படி போட்டுட்டு இதை வந்து இந்த வேர்க்கடலை வந்து நம்ம வறுத்து தோல் உரித்து வச்சுருக்கோம், அதையும் வந்து இதில் போட்டுடலாம். இது போட்டால் நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. பாருங்கள், இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் தக்காளி நறுக்கி பொடியாக நறுக்கின தக்காளியும் இதிலே போட்டுடலாம். இப்போ வந்து இதை நல்லா நம்ம கிளறணும். நல்லா இப்படி கிளறுங்க. இதை நல்லா இப்படி கிளறினே இருக்கணும். நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கிளறணும். இப்போ இதை கிளறியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ இது மேலே கொஞ்சம் ஆனியன் தூவிடலாம். அப்படி கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு இதில் வந்து கொத்தமல்லி போட்டு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. தட்டு வடை செட்டு, நொறுக்கல், இது ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து நல்லா சேலம் ஸ்பெஷல் தட்டு வடையும் நொறுக்கலும் செஞ்சுருக்கோம். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.